ஹிந்தியில் கேள்வி வார்த்தைகள், அதாவது கொஸ்டின் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை கற்றுக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கற்றுக்கலாம். நான் கொடுத்துருக்க சென்டென்ஸில் ஹிந்தி வேர்டுக்கு ஈக்குவலாக தமிழ் வேர்டில் ஸ்லாஷ் போட்டு காமிச்சிருப்பேன். அது மூலமாக நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கியா. கியானா என்ன? கியா தும் பட் ரகே ஹோ? நீ என்ன படிக்கிறாய்? இந்த இடத்துல கியானா என்னன்னு அர்த்தம், தும்முனா நீ, பட் ரகேஹோனா படிக்கிறாய். ஸோ கியா அப்படின்னா என்னன்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். கவுன். கவுன்னா யாரு? கவுன் ஆயா. யார் வந்தாங்க? கவுன்னா யார், ஆயான்னா வந்தாங்கன்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் கிஸ்னே. கிஸ்னே அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் யார் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறது குறிக்கும். கிஸ்னே தர்வாசா கோலா? யார் கதவை திறந்தது? கிஸ்னேனா யார், திறந்தது பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம், அதனால் கிஸ்னே. ஸோ கிஸ்னே தர்வாசா கோலா அப்படின்னா யார் கதவை திறந்தது அப்படின்னு அர்த்தம். கவுன் அண்டு கிஸ்னே ரெண்டுத்துக்குமே அர்த்தம் யார் அப்படின்றது தான். கவுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், கிஸ்னேனா பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிஸ்கா, யாருடைய. யஹ் கிதாப் கிஸ்கா ஹை? இந்த புத்தகம் யாருடையது? யஹ் கிதாப்னா இந்த புத்தகம், கிஸ்கானா யாருடையதுன்னு அர்த்தம். கிஸ்கோ அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். தும்னே கிஸ்கோ புலாயா? நீ யாரை அழைத்தாய்? நெக்ஸ்ட்டு இடங்கள் மற்றும் திசைகள் சம்பந்தமாக என்னென்ன கேள்வி வாக்கியங்கள் இருக்குன்றதை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கஹாங். கஹாங் எங்கே அப்படின்னு அர்த்தம். தும் கஹா ஜா ரகே ஹோ அப்படின்னா நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கலாம். தும்முனா நீ, கஹாங்னா எங்கே, ஜா ரகே ஹோனா போய் கொண்டிருக்கிறாய். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிதர். கிதர்னா டைரக்ஷன் கேட்குறது, எந்த பக்கம். வஹ் கிதர் கயா? அவன் எந்த பக்கம் போனான். நெக்ஸ்ட்டு டைம் ரிலேட்டடான வேர்ட்ஸை கற்றுக்கலாம். கப். கப்புனா எப்பொழுது. தும் கப் ஆவோகே? நீ எப்போது வருவாய். தும்முனா நீ, கப்புனா எப்போது, ஆவோகேனா வருவாய். கப்பு சே எப்போதிலிருந்து, சின்ஸ் வென் அப்படின்னு அர்த்தம். தும் கப்சே யஹாங் ஹோ? நீ எப்போதிலிருந்து இங்கே இருக்கிறாய். கப்சேனா எப்போதிலிருந்து, யஹாங்கோனா இங்கே இருக்கிறாய். நெக்ஸ்ட் பாருங்கள் அன்டில் வென் எப்போது வரை, அதை கப் தக். தும் கப் தக் ரூகோங்கே? தும்னா நீ, கப் தக்னா எவ்வளோ நேரம் வரை, ரூகோங்கேனா தங்குவாய். நெக்ஸ்ட்டு ரீசன் அண்ட் காஸ். ஒரு இடத்துல நம்ம காரணம், அதுக்கான பதிலை எதிர்பார்க்குறப்ப என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியோ. கியோங்னா ஏன், ஒய். தும் கியோ ஹங்ஸ் ரகே ஹோ? நீ ஏன் சிரிக்கிறாய். தும்னா நீ, கியோன்னா ஏன், ஹங்ஸ் ரகே ஹோன்னா சிரிக்கிறாய். நெக்ஸ்ட்டு கிஸ்லியே எதற்காக அப்படின்னு அர்த்தம். ஃபார் வாட் ரீசன். தும் யஹா கிஸ்லியே ஆயே? நீ இங்கே எதற்காக வந்தாய். கிஸ்லியே அப்படின்னா எதற்காகன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி சம்மந்தமான கொஷின் வேர்ட்ஸ் பார்க்கலாம். கித்னா. கித்னானா எவ்வளவு, அன்கவுண்டபிள் திங்ஸ், எண்ண முடியாத இடத்துக்கு கித்னா அப்படின்னு கேட்கலாம். நீ எவ்வளவு தண்ணீர் குடிப்பாய் அப்படின்றத ஹிந்தியில் தும் கித்னா பானி பியோகே அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கித்னே, ஹவு மெனி, கவுண்டபிள் திங்ஸுக்கு கித்னே யூஸ் பண்ணலாம். கித்னே லோக் ஆயே? எத்தனை மனிதர்கள் வந்தார்கள். நெக்ஸ்ட்டு கித்னி. கித்னின்றது பெண் பால் வரக்கூடிய இடங்களில் கித்னின்றதை யூஸ் பண்ணலாம். இதுக்கும் எத்தனைன்றது தான் அர்த்தம். தும் கித்னி சாய் லோகே? நீ எவ்வளவு டீ எடுத்துக்கொள்வாய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் விருப்ப தேர்வுகள். சூஸ் பண்ணுறப்ப என்னென்ன கேள்வி வரும்னு. கவுன்சா அப்படின்னா எந்த, விச். தும் கவுன்சா ரங் பசந்த் கர்த்தே ஹோ? நீ எந்த நிறத்தை விரும்புகிறாய். கவுன்சான்னா எந்த, எந்த விதமான அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கவுன்சி. கவுன்சின்றது பெண் பாலுக்கு குறிக்கும், கவுன்சானா ஆண் பால், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தும் கவுன்சி கிதா பட் ரகே ஹோ? நீ எந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறாய். நெக்ஸ்ட்டு கவுன்சே அப்படின்றது ப்ளூரல், இதுக்கும் எந்தன்னு தான் அர்த்தம். தும் கவுன்சே கப்படே பகனோங்கே? நீ எந்த உடைகளை அணிவாய். ஸோ கவுன்சா அப்படின்னா ஆண் பாலுக்கு, கவுன்சினா பெண் பால் வர இடங்களில், கவுன்சே அப்படின்னா ப்ளூரல் பன்மை வர இடங்களில் யூஸ் பண்ணலாம். கைசே, கைசேனா எப்படி,
ஆஸ்கிங் மெத்தடு, ஒரு விஷயத்தை எப்படி செய்வேன்னு கேட்குற இடத்துல கைசே வரும். தும் கைசே கரோகே, நீ இதை எப்படி செய்வாய் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலுக்கு அப்படின்ட்டு வர்றதுனால கைசே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கைசா, குவாலிட்டி அப்படின்றது குறிக்கும். இப்போ கைசா ஆதமிகை, அவன் எப்படிப்பட்ட மனிதன், ஒரு மனிதனுடைய குணத்தை கேட்குறதுனால இங்கே கைசா அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கைசானா ஆண் பாலுக்கு, கைசினா பெண் பாலுக்கு, கைசேனா ப்ளூரலுக்கு. ஓகேங்களா, எப்படின்றது தான் மீனிங். கைசி அப்படின்னா பெண் பாலுக்குன்னு சொன்னேன். கைசி லட்கி ஹை, அவள் எப்படிப்பட்ட பெண். ஓகேங்களா, எத்தனை முறை ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்ற கொஷின் வர இடங்களில் என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். கித்னி பார், எத்தனை முறை. தும் கித்னி பார் யஹா ஆத்தே ஹோ, நீ எத்தனை முறை இங்கே வந்திருக்கிறாய். கித்னி பார்னா எத்தனை முறைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கித்னி தூர், எவ்வளவு தூரம். யஹ் ஜஹஜ் கித்னி தூர் ஹை, இந்த இடம் எத்தனை தூரமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கித்னி ஜல்தி, எவ்வளவு சீக்கிரம். ஹவு சூன்னு அர்த்தம். தும் கித்னி ஜல்தி ஆவோகே, நீ எவ்வளவு சீக்கிரம் வருவாய் அப்படின்னு கேட்குறது. கித்னி அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஸோ கித்னானா மேலுக்கு அண்டு ஜென்ரலாகவும், கித்னி அப்படின்னா ஃபீமேலுக்கு, கித்னேனா ப்ளூரலுக்கு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ரிப்பீட்டடாக செய்கிற விஷயங்களில் கித்னியை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிஸ்பர், கிஸ்பர்னா யார் மீது. தும் கிஸ்பர் பரோசா கர்த்தே ஹோ, நீ யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய். கிஸ்பர்னா யார் மீதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கிஸ்மே, எதில்னு அர்த்தம். கிஸ்மே ரகாகை, இது எதில் வைக்கப்பட்டுள்ளது. கிஸ்மேனா எதில். நெக்ஸ்ட்டு கிசுசே, யாருடன். தும் கிசுசே பாத் கர் ரகே ஹோ, நீ யாருடன் பேசி கொண்டிருக்கிறாய். கிசுசேனா யாருடன் அர்த்தம். கிஸ் தக் அப்படின்னா எதுவரை. தும் கிஸ் தக் ஜாவோகே, நீ எதுவரை போவாய். கிஸ் தக்னா எதுவரை. கிஸ் தரக் அப்படின்னா இன் வாட் வே, எந்த விதத்தில். தும் கிஸ் தரக் சீக்தே ஹோ, நீ எந்த விதத்தில் படிக்கிறாய். அதாவது எது மூலமாக படிக்கிற அந்த மாதிரி கேட்குறதுன்னு அர்த்தம். இப்போ ஆன்லைன் கிளாஸாக டைரக்ட் கிளாஸான்னு கேட்குறோம்ல, அந்த இடத்துல கிஸ் தரக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கியோங்கர் அப்படின்னா எப்படின்னு அர்த்தம். கைசானாலும் கியோங்கர்னாலும் எப்படி தான். கைசான்றது இப்போ ரீசண்டாக யூஸ் பண்ணுற வேர்டு, கியோங்கர்னா ரொம்ப ஓல்டாக யூஸ் பண்ணது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். யஹ் காம் கியோங்கர் ஹுவா, இந்த வேலை எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறது. ஸோ கொஷின் வேர்ட்ஸ்க்கான மீனிங் அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்க. இதோட பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.